இப்போ கடகத்தில் ஓ இருக்காங்கன்னா ஹைலி எமோஷ்னல். அவங்க ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எமோஷன்ஸ் வந்து இவங்களுக்கு ஒரு வகையில் ஸ்ட்ரென்த்து. ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது என்றைக்குமே மாறாது அப்படிங்கிறது தான் இதே அது ஏபியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கடகத்தில், இவங்க தான் சைக்கோ. ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட ஆயிலிய நட்சத்திரத்தை தொற்றுவாங்க. ஓவும் பியும் கல்யாணம் பண்ணிட்டா பெஸ்ட்டாக இருக்கும். ஓவும் பியும் இவங்களுக்கு கரெக்டு. ஏன் அப்படின்னா ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இருப்பவர் அஸ்ட்ராலஜர், ரைட்டர் திருமிகு ஜீவிதா சுரேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதே மாதிரி ஒவ்வொரு பிளட் குரூப்புக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ அது மாதிரி அவங்கன்னா இப்போ ஒரு ஓ பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும், அப்படி அவங்களோட கேரக்டர் எப்படிப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எல்லா பிளட் குரூப்புக்கும் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ராசிக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம வந்து ராசி, லக்னம், நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையோடைய திசையை லக்னம் சொல்லும். ராசி அப்படிங்கிறத அந்த திசைக்குள்ள நம்மளுடைய மனநிலைமை என்ன அப்படிங்கிறத சொல்லும். நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையோட சூட்சுமங்களை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும். இது எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்டட் அப்படிங்கிறப்போ நம்மளுடைய ரத்தமும் இதில் சம்மந்தப்பட்டது. எந்த டிஎன்ஏக்குள்ள நம்ம பிறந்து வரோம், இந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பிளட் குரூப் நம்ம கேரி ஆன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கணும் ஒரு விஷயம் இருக்கு. அப்போ இந்த பிளட்டுங்கிற விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ராசிகளுக்குன்னு சில தத்துவங்கள் அப்படிங்கிறது ஒன்று உண்டு இல்லையா, இந்த வாழ்க்கை அமைப்புன்னு ஒன்று இருக்கு. அப்போ ஒரு பர்டிகுலர் பிளட் குரூப்பு இந்த ஒரு ராசி அமைப்பினருக்கு வரப்போ இது எப்படி ரியாக்ட் பண்ண போகுது, ரெஸ்பாண்ட் பண்ண போகுது, இது எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஓ அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஓக்கு வந்து ஒரு வாரியர் குணம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. என்ன ஏதுன்னே கேட்காம எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஓக்கு இருக்கும். எப்படி இருந்தாலும் அதை முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது ஒன்று ஒரு ஓக்கு அந்த கேரக்டர் உண்டு. இப்போ ஏ எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏ கிட்ட வந்து ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஏ ஃபாலோ பண்ணும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க ஏ அப்படின்னா முடிக்காம விட மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால அந்த ஏவை வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் லெவல் அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க. நெக்ஸ்ட் பார்க்குறப்போ பிக்கு ஒரு குணாதிசயம் என்னன்னா கிரியேட்டிவிட்டி அதிகம், சுயநலமும் அதிகம். ஃபர்ஸ்ட் தனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பி பார்க்கும். இந்த பி தான் வந்து உள்ளதுலேயே வந்து ஸ்மார்ட்டான ஒரு பிளட் குரூப் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவங்க பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், செம்மையாக பிளான் போடக்கூடியவங்க. ஈஸியாக போரும் இவங்களுக்கு அடிச்சிடும். அந்த ஏவோடைய கேரக்டரும் பியோடைய கேரக்டரும் சேர்ந்தது தான் இந்த ஏபி அப்படிங்கிறது. ஏபி எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப இந்த ஹை லெவல், இந்த கிட்டத்தட்ட நம்ம சகுனி ரேஞ்சுக்கே சொல்லலாம். அந்த அளவுக்கு பிளான் போடக்கூடியவங்க. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு விஷயத்துக்குமே வந்து இந்த ஏபி அப்படிங்கிறவங்க யூஸ் ஆனாங்க. அந்த டைம்ல எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஜாப்பனீஸ் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்லாம் சொன்னது உண்டு. ஆனால் கண்டுபிடிச்சது யாருன்னா நம்மளோட சித்தர்கள். போகர் வந்து நிறைய உலகம் சுத்தினார், ஜப்பான் போனார், சைனா போனார். இப்படிலாம் போனப்போ அவருடைய ஓலைச்சுவடைகளில் இருந்த ஒரு விஷயம்தான் இது, ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். வாதம், பித்தம் இதெல்லாம் சேர்ந்து வச்சு இந்தந்த ரத்த அமைப்புல இருக்கவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னோடனே அந்த டைம்ல வாருக்கு சூஸ் பண்ணாங்க இல்லையா. வாருக்கு சூஸ் பண்ணப்ப இந்த கேட்டகரி பேசிஸ்ல தான் சூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ராசி எல்லா அமைப்பையும் தாண்டி ஒரு பிளட் குரூப்பை வச்சு ஒரு மனிதருடைய கேரக்டர் இதுதான் ரொம்ப ஈஸியா வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு பிளட் குரூப்போட கேரக்டர்ஸ் இதுதான் அப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. இப்போ இந்த ராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் அதில் இருக்கிற பிளட் குரூப்போட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், இந்த ராசியில் இருக்க பிளட் குரூப்போட வேற எந்த ராசியில் இருக்க பிளட் குரூப் வந்து சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் வாழ்க்கை. இந்த திருமணம் வந்து நடக்கிறதுக்கு எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த பிளட் குரூப்புக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. இந்த கடக ராசியில பிறந்திருக்க அந்த பிளட் குரூப்லாம் இருக்குல்ல, ஓ, ஏபி இவங்களோட குணாதிசயம்லாம் எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ கடகத்தில் ஓ இருக்காங்கன்னா ஹைலி எமோஷ்னல். அவங்க ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எமோஷன்ஸ் வந்து இவங்களுக்கு ஒரு வகையில் ஸ்ட்ரென்த்து. ஓல இருக்கவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுதுன்னா அவங்க தான் லைஃப் பார்ட்னரை இறுக்கி பிடிக்கக்கூடியவங்களாவே வந்து இந்த ஓல இருக்கவங்க இருப்பாங்க கடகத்தில். இதே அது ஏல இருக்காங்க அப்படின்னா தன் குடும்பம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறது, தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது தொட்டால் உடனே அந்த ரத்தம் குதிக்கிறது எல்லாமே வந்து இந்த ஏக்கு நடக்கும். முக்கியமாக அம்மா கிட்டலாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏல இருக்கவங்க இருப்பாங்க. சென்சிட்டிவ், வெரி சென்சிட்டிவ். இவங்க ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது என்றைக்குமே மாறாது அப்படிங்கிறது தான் இதே இது பி இருக்காங்க அப்படின்னா இவங்க இந்த பிக்கு வந்து நான் ஜென்ரலாகவே க்ரியேட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்கும்னா,
இவங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாமே அந்த ஆர்ட்டில் தான் இருக்கும். இந்த கவிதை எழுதுறாங்க, கதை எழுதுறாங்க, வரைகிறாங்க, எல்லாமே இவங்களுடைய வலிகளாகட்டும் சந்தோஷங்களாகட்டும் எல்லாமே அந்த ஆர்ட்டிலே எக்ஸ்பிரஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து சிறந்த சிற்பிகளாக இருக்கிறது, நிறைய இது ஆர்கிடெக்ட்ஸாக இருக்கிறது, டிசைன்ஸ் போட்டு கொடுக்கறது, ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து அந்த எமோஷனல் லைஃப் டச் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த பியில் இருக்கிற கடகத்துக்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இதே இது ஏபியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கடகத்தில், இவங்க தான் சைக்கிக் இன்ட்யூஷனும் இவங்களுக்கு இருக்கும். 2 கேட்டகரியில் இருப்பாங்க ஏபி கடகத்தில் இருக்கவங்க. ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட ஆயில்ய நட்சத்திரத்தை தொற்றுவாங்க. கடகம் ஏபியில் இருக்கவங்க அப்படி தொட்டுட்டாங்க, ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒருத்தங்க இருந்து கடகத்தில் இருந்து அது ஏபியாக இருக்குது அப்படின்னா, ஒன்று அக்கல்ட் ரீதியான விஷயங்களோ இல்லை டீப் இந்த சயின்ஸு, டாக்டராக இருக்கிறது, சர்ஜனாக இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இவங்களுடைய திங்கிங் வேறு மாதிரி இருக்கும். பயங்கர சைக்கிக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பயமே இருக்காது. இந்த அமானுஷமாக இந்த பூஜை பண்ணுறது அது இதெல்லாம் இருக்கும் இல்லையா, எங்கே வேணாலும் போய் பார்க்குறது, பயங்கிறது ஒன்று இருக்காது. இவங்களுடைய உலகம் வேறு. இவங்க உலகத்துக்குள்ளே யாரையுமே சேர்த்திக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஒரு ரெட்டை முகம் காட்டுறவங்களாவே இந்த ஏபியில் இருக்கவங்க இருப்பாங்க. ஒரு கடகத்தில் ஒரு ஏபி இருக்காங்க அப்படின்னா இவங்க அறிவை கரெக்டாக இவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மருந்தே கண்டுபிடிக்காததுக்கெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ஏபியில் இருக்கவங்க எவ்வளோ தூரம் போகும் கண்டுபிடிப்பாங்க. இவங்களுக்கு சித்தர்களுடைய கனெக்டிவிட்டிலாம் இருக்கும் கடகத்தில் இருக்க ஏபிக்கு. ஸோ இவங்க கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கும் கூட. இவங்க கிட்ட இருந்து அந்த விஷயங்கள் வாங்குறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் அங்கே விஷயமே. இவங்க அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஏபி கடகத்தில் இருக்கவங்கலாம் வந்து இப்போ டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு இருக்கும், டாக்டர்லாம் ஆயிடுவாங்க. டாக்டர் ஆனாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஏதோ ஒரு விஷயம் அவங்களை ப்ரிக் பண்ணிகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு கைனகாலஜிஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே என்ன பெஸ்ட்டாக பண்ணலாம், இதை எப்படி சரி பண்ணுறது, மருந்தே இல்லைன்னுலாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எதுக்காவது இதை நோண்டி கொஞ்சம் நேரம் மைண்டு பக் பண்ணி வேறு ஏதாவது கண்டுபிடிக்கிறது, இன்னும் வேறு ஏதாவது படிக்கலாமான்னு போகிறது, மருத்துவத்தையே இன்னும் வேறு ஆங்கிளில் பார்க்கக்கூடியது, டிவைன் கனெக்டிவிட்டியை உள்ளே கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த ஏபி கடகத்தில் இருக்கவங்க செய்வாங்க. இவங்களை வந்து ஓவும் பியும் கல்யாணம் பண்ணிட்டா பெஸ்ட்டாக இருக்கும். ஓவும் பியும் இவங்களுக்கு கரெக்டு. ஏன் அப்படின்னா ஓ வந்து ஆல்ரெடி எமோஷன்ஸ்க்கு கட்டுப்பட்டுரும். இவங்க ஆல்ரெடி எமோஷ்னல் தான், அது செட் ஆயிரும். பி அப்படிங்கிறப்போ அது ஆல்ரெடி ஒரு க்ரியேட்டிவிட்டியில் இருக்கும். இதை வந்து அது கடகத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது க்ரியேட்டிவாக, ஏன்னா அது அழகு தான் படுத்திட்டு இருக்க போகுது. அதனால எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. பி இங்கே டாமினேட்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால கடகம் வந்து இவங்களை பத்திரமா சேஃபாக ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் இந்த ஓவாகட்டும் பி ஆகட்டும் ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த கடகத்துக்கிட்ட இருந்து. அதீத ஒரு பாசமாகவும் இருக்கட்டும். ஏன்னா இந்த கடகம் வந்து சில டிமாண்ட்ஸ் வைப்பாங்க, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுங்கிறப்போ இந்த ப்ரெஷர்லேயே இருக்கிற மாதிரி தான். ஏன்னா ஓ கொஞ்சம் லிபரலாக விட்டால் நல்லா இருக்கும்னு தோணும், ஆனால் கடகம் அவ்வளோ சீக்கிரம் விடாது. இந்த பி வந்து ஒரு க்ரியேட்டிவாக இருந்தாலும் அப்பவும் கடகம் ஒரு எல்லை வச்சுருக்கும். இவங்களுக்கு வந்து நீர்க்கடுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இந்த கடகத்து கூட சேர்ந்து வாழும் பொழுது அவங்களுக்கு இருக்கும். பார்ட்னர்ஸ்க்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும். அதே போல் இந்த ஓவும் இந்த பியும் வாழ்க்கையில் வராங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து கடகத்துக்கு சேரும். அந்த ப்ராப்பர்ட்டி லக் அப்புறம் தான் பூமி வாங்குறது எல்லாமே இவங்களுக்கு வந்து நடக்கும். அதோட இந்த குடும்பத்தில் ஒரு அசட் வரல அப்படின்னா இந்த ஓவோ பியோ வந்தால் வந்துடும். முக்கியமாக பி வந்தால் வந்துடும். இந்த பி அப்படிங்கிறவங்க வந்து லைஃப் பார்ட்னராகவும் வரலாம், ஃப்ரெண்டாகவும் வரலாம், பிஸ்னஸ் பார்ட்னராகவும் வரலாம். ஏன்னா இது க்ரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்டது. கடகத்துக்கு அதுதான் தேவை. கடகத்துக்கு வந்து இப்படி ஒரு க்ரியேட்டிவாக எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கப்போ கடகம் வந்து அது பிடிக்கும் கடகத்துக்கு. அப்போ அதை வந்து எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து கடகத்துக்கு தெரியும். ஸோ இந்த க்ரியேட்டிவிட்டியும் இந்த கடகமும் சேர்றப்போ க்ரோத்துங்கிறது கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். பெஸ்ட்டுனா பி தான் வந்து இவங்களுக்கு பெஸ்ட்டு. யார் ஆகவே ஆகாது அப்படின்னா ஏபி ஆகவே ஆகாது. ஹைலி சென்சிட்டிவ். ஏபி வந்து வேறு எந்த ராசியிலேருந்து வந்தாலும் ஏபி வந்தால் இவங்களுக்கு சென்சிட்டிவ். ஏன்னா ஆல்ரெடி ஏபி வந்து ஸ்மார்ட். இந்த ஸ்மார்ட் வந்து இதை கண்டுபிடிச்சிடும். இவங்க பண்ற தவறுகள் அவங்க கண்ணுக்கு பட்டுரும். ஸ்மார்ட்டால வந்து ஏபி கிட்ட இருக்க முடியாது. ஹைலி ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க, ஏன்னா கடகத்துக்கு குறை பேசினா ஃபஸ்ட்டு பிடிக்காது, கம்பேரிசன் பண்ணால் பிடிக்காது, வேறு ஏதாவது டெவலப்மெண்ட் ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். ஏபி ஆல்ரெடி அத்தாரிட்டி பேஸ்டு. இந்த அத்தாரிட்டி பேஸ்டு வந்து இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. அப்போ கடகத்தில் இருக்கவங்க யாராவது ஏபியிலே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 ஏபி சேர்ந்தால் என்ன ஆகும்? ஏன்னா அந்த ஏபி வந்து சைக்கு.
இது வேற ஒரு ராசியிலேருந்து இந்த சைக்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு ஒரு பெரிய ஒரு சிபிஐ ஆஃபீஸர் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆகிடும். அப்போ கடகத்துக்கு எப்போவுமே ஏபிங்கிறது ஆகாது. ஏன்னா கடகத்திலே ஏபி இருந்தாலே ஆகாதுன்னு சொல்கிறேன். அப்போ கடகத்துக்கு ஏபி வந்தாலும் அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. லைஃப் வந்து நல்லா இருக்காது. அந்த கடகத்தில் இருக்க ஏபி இருக்குல்ல, இவங்களுக்கு யார் வந்தால் பெட்டராக இருக்கும்? இவங்களுக்கு ஓ வந்தாலும் பி வந்தாலும் ஓகே தான், மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஓ வந்து கொஞ்சம் அரவணைச்சு கொஞ்சம் எமோஷனலாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. பி தன்னோட க்ரியேட்டிவிட்டியில் இருக்கிறப்போ அந்த ஏபியால் பெரிய டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா அந்த ஏபிங்கிறது அந்த பியோட பாதி. ஸோ அப்போ வந்து அது செட் ஆகிடும். ஓ வந்து எமோஷன்ஸ்க்கு கட்டுப்படுறவங்க, அதனால வந்து அவங்க அதுக்கு செட் ஆகிடுவாங்க. இப்போது ஜென்ரலாகவே கடகம் அப்படின்னு பார்க்குறப்போ ஹைலி எமோஷ்னல். அம்மா மாதிரி யார் தன்னை பார்த்துக்கிறாங்கன்னு இருக்கும், இவங்களும் அம்மா மாதிரி தான் பார்த்துக்குவாங்க. அது இவங்க அம்மாவாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு ஹஸ்பண்ட் வந்தாலும் சரி, இல்லை இவங்களுக்கு ஒய்ஃப் வந்தாலும் சரி, இவங்களுடைய கேரிங் ஹேபிட்டே வந்து ஒரு அம்மா மாதிரி தான். ரொம்ப டூ மச்சாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்ட்யூஷன் பயங்கரமாக இருக்கும் கடகத்துக்கு. எப்போவுமே என்னோட இனத்தை நான் பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தாட் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு எப்போவுமே உண்டு. ஆனால் ஒரு ஒரு ட்ராபேக் என்னன்னா, கடகத்துக்கு ரொம்ப இறுக்கி பிடிச்சிரும் அப்படிங்கிறது தான். இந்த ரொம்ப இறுக்கி பிடிக்கிறப்ப தான் இந்த ஏபியால் தாங்கிக்க முடியாது. ஓ ஒத்துக்கும், பி ஒத்துக்கும். ஏன்னா அது ரெண்டுக்குமே அரவணைப்பு தேவைங்கிறப்போ மற்ற வேற யாராலையும் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக கடகராசிக்காரங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க. பார்த்துட்டு இதில் இருக்கவங்களுக்கு, அதாவது இந்த பிளட் குரூப்பில் இருக்கவங்க அவங்களோட குணாதிசயம் என்னங்கிறது அவங்களே தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ அவங்க பிளட் குரூப்பை அவங்களே கமெண்ட் பண்ணட்டும், பண்ணுவாங்கன்னு நம்பலாம். நன்றி. நன்றி.